நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 318. கண்ணுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல். இக்குறளுடைய விளக்கம்: தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் பிற உயிருக்கு அத்துன்பங்களை செய்தல் என்ன காரணத்தாலோ. துரியோதனன் பாண்டவர்களை வேருடன் அழிப்பதற்காக பல்வேறு தீமைகளை செய்து வந்தான். இறுதியில் 18ஆம் நாள் போரில் பீமனால் வதைக்கப்பட்டு மரணப்படுக்கையில் வீழ்ந்தான். பஞ்சகத்து பூஞ்சோலையில் மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனை திருதராஷ்டிரனின் ஆலோசகரான சஞ்சயன் வந்து சந்தித்தான். அப்போது துரியோதனன் உணர்வுகள் ஒடுங்கி போன மெல்லிய குரலில் சஞ்சயனிடம், சஞ்சயா, இதோ இன்னும் சில வினாடிகளில் நான் இறந்து விடுவேன். இறப்பதை பற்றி எனக்கு பயமில்லை. என்னுடைய சாவுக்காக மற்றவர்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. என்னைப் போல் வாழ்நாள் எல்லாம் தீமையே வடிவாக வாழ்ந்த எவருக்கும் இப்படிப்பட்ட கேவலமான சாவுதான் கிடைக்கும். உயிர் மெல்ல பிரிந்து கொண்டிருக்கும் இந்த அந்திம நேரத்தில்தான் நான் செய்த தீமைகளை எண்ணி கண்ணீர் விடுகிறேன். நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதையும் எப்படி வாழ்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பதை பற்றியும் இப்போதுதான் சிந்திக்கிறேன். இனிமேல் சிந்தித்து என்ன பயன்? வாழப்போகிறவன் அல்லவா சிந்திக்க வேண்டும். நீ எனக்கு ஒரு உதவி செய். ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று என் பெற்றோரிடம் எனது மரணச் செய்தியை சொல். நான் இறந்துவிட்டேன் என்பதற்காக அவர்கள் அதிகமாக பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு ஆறுதல் கூறு. உங்கள் மகன் துரியோதனன் நிமிர்ந்த தலையுடன் வணங்காமுடி மன்னனாக அரசாண்டான். ஆனால் இப்போது குனிந்த தலையுடன் குற்றங்களை எண்ணி தீவினைகளின் சூட்டில் விதும்பி சமந்த பஞ்சகத்து பூஞ்சோலையில் ஒரு குற்றவாளியாக செத்து கொண்டிருக்கிறான் என்று அவர்களிடம் சொல் என்று கூறினான். அதற்கு மேல் துரியோதனனால் பேச முடியவில்லை. தொண்டை அடைத்தது, கண்விழிகள் பிதுங்கின. அவன் இரு கைகளையும் தூக்கி சஞ்சயனுக்கு நமஸ்காரம் செய்தான். சஞ்சயனுக்கு கண்களில் நீர் துளித்தது. துரியோதனனின் மரணத்தை கண்களால் காண விருப்பம் இல்லாதவனாய் அங்கிருந்து புறப்பட்டு ஹஸ்தினாபுரத்திற்கு சென்றான். துரியோதனனுடைய பெற்றோரான திருதராட்டிரனுக்கும் காந்தாரிக்கும் மரணச் செய்தி தெரிவித்து ஆறுதல் கூறினான். துரியோதனன் அந்திம காலத்தில் நெஞ்சுருகி கூறிய செய்திகளையும் அவர்களிடம் எடுத்துரைத்தான். அடுத்தவர்கள் செய்த தீமை தனக்கு துன்பமானது என்பதை அனுபவித்து அறிந்தவன் மற்ற உயிர்களுக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை தன்னுயிருக்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீங்கு செய்தால் வாழ்க்கை இழிவு, நன்மை செய்தலே வாழ்வின் தெளிவு. நண்பர்களே, சமீபத்தில் பாகுபலின்ட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட கதையும் இந்த கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதுலேயும் அரசாள்றதுக்காக அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வர சண்டை தான் அந்த படத்தோட கதை. ஆனால் அந்த படத்தில் அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் இருக்கிறவர் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டார். சாக போகிற நேரத்தில் கூட ஒரு கொடுமையாக தான் அவருடைய வார்த்தைகளும் இருக்கும். ஆனால் இதில் துரியோதனன் சாக போகிற நேரத்தில் அவருடைய தவறுகள் எல்லாம் எண்ணி வருந்துறாரு. இதைத்தான் நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக சொல்கிறாரு. அந்த படமுமே எடுத்து காமிக்கிறது எதுக்குன்னா, இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் இப்படி அழிவு தான் வரும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு ராஜா காலத்து கதை மாதிரி எடுத்து நம்மளுக்கு காட்டினாங்க. அதில் வேறு வேறு நிறைய காட்சிகள் பாடல்கள்லாம் வச்சு ஒரு 2 பகுதியாக எடுத்து படத்துடைய நீளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்மளுக்கு 2 பாகமாக எடுத்து காட்டினாங்க. கதை இதுதான். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் அப்படித்தான் வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையை பற்றின அந்த புரிதலே வரும். நம்ம இப்படி எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த தவறுகளெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் அனுசரணை பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய நல்ல உறவுகளை இழந்ததுக்கப்புறம்தான் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க.
அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக நம்ம வாழ்ந்தால் இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. இந்த நல்ல கருத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.